தொடர்ந்து மழை குறித்தான அண்மை செய்திகளை நாம் பார்த்து வருகிறோம். ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழந்திருப்பதாக வானிலை மையம் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் அது அதே இடத்தில் நிலை கொண்டிருப்பதாகவும் இன்று காலை 5:30 மணி நிலவரப்படி 40 கிலோமீட்டர் தொலைவில் சென்னையிலிருந்து 40 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருப்பதை மற்றொரு அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். விவரங்களை செய்தியாளர் வெங்கட்ரமணன் வழங்க நாம் கேட்கலாம். வெங்கட்ரமணன், இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நகராம அதே இடத்தில் நீடிக்க என்ன காரணம்? இது எப்போ மேலும் வலுவடையக்கூடும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு? அடுத்த 12 மணி நேரத்துல காற்றழுத்த தாழ்வு மண்டலம், அதாவது தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலைவு பெறக்கூடிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அடுத்த 12 மணி நேரத்திற்கு அதனுடைய தீவிரத்தன்மையை தக்க வைத்துக் கொள்ளும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அதற்கு அடுத்த 12 மணி நேரத்திற்கு பிறகுதான் கடற்கரை ஒட்டி நகரும் பொழுது குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக பலவீனமடைய வாய்ப்பிருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. கடந்த 6 மணி நேரத்தில் மணிக்கு 3 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து தெற்கு தென்மேற்கு நோக்கி மெதுவாக நகர்ந்து இன்று காலை 8:30 மணிக்கு அதே பகுதியில் தற்பொழுது நிலை கொண்டிருக்கிறது. சென்னையிலிருந்து தற்பொழுது 40 கிலோமீட்டர் தொலைவில் இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தற்பொழுது நிலை கொண்டிருக்கிறது. இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் கடந்த 6 மணி நேரத்துல 3 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து சென்னைக்கு 40 கிலோமீட்டர் தொலைவில் தற்பொழுது நிலை கொண்டிருக்கு. சென்னையிலிருந்து 40 கிலோமீட்டர் தொலைவிலும், புதுச்சேரியிலிருந்து 120 கிலோமீட்டர் தொலைவிலும், கடலூரிலிருந்து 140 கிலோமீட்டர் தொலைவிலும், நெல்லூரிலிருந்து 190 கிலோமீட்டர் தொலைவிலும் தற்பொழுது இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நிலை கொண்டிருக்கு. இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அடுத்த 12 மணி நேரத்துல காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவே தீவிரத்தை தக்க வைத்து அதற்கு பிறகாக இருக்கக்கூடிய 12 மணி நேரத்தில் ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலு விளக்கும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. தற்பொழுது சென்னைக்கு 40 கிலோமீட்டர்ல நிலை கொண்டிருக்கக்கூடிய நிலையில அதிகபட்சமாக சென்னையை ஒட்டி 25 கிலோமீட்டர் தொலைவு அளவுக்குமே அந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நெருங்கி வர வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் குறிப்பிட்டிருக்கக்கூடிய நிலையில வடகடலோரம் ஒட்டி இருக்கக்கூடிய மாவட்டங்கள்ல இன்றைய தினம் கனமழைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. காலை முதலே நகரின் பல்வேறு பகுதிகளில் மழை பெய்து வரக்கூடிய நிலையில இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அடுத்த 12 மணி நேரத்துல அதனுடைய தீவிரத்தன்மையை தக்க வைத்துக் கொண்டு அதற்கு பிறகாக 12 மணி நேரம் கழித்துதான் ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவிழக்கும் எனவும் தற்பொழுது இது சென்னைக்கு 40 கிலோமீட்டர் தொலைவில் இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நிலை கொண்டிருப்பதாகவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி வெங்கட்ரமணன்.